கிஷோர் அகாடமிலேருந்து நந்தினி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் இடைப்பருவத் தேர்வு சமூக அறிவியல். ஒன் வேர்டுக்குள்ள ஆன்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 2 மார்க்கில் 11வது கொஷின் 12, 13 பார்த்துட்டோம். இப்போ 14வது கொஷினுக்குள்ள ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆசியாவில் காணப்படும் முக்கிய துறைமுகங்களின் பெயர்களை குறிப்பிடுக. ஆசியா கண்டம் தான் உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம். மொத்தம் 48 நாடுகள் இருக்குது. பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஆசியா கண்டத்தில் பொருட்களை அதிகமாக உற்பத்தி பண்ணி ஏற்றுமதியும் அதிகமாக பண்ணுறாங்க. அப்போது கப்பல் போக்குவரத்து அங்கே அதிகமாக நடக்குது. அதில் உள்ள முக்கிய துறைமுகங்களோட பெயர்களை தான் கேட்டிருக்காங்க. 1 by 1 பாருங்கள். டோக்கியோ, ஷாங்காய், சிங்கப்பூர், ஹாங்காங், சென்னை, மும்பை, கராச்சி, துபாய். 15 ஐரோப்பாவின் முக்கிய ஆறுகள். ஐரோப்பா கண்டம் தான் உலகில் 6வது பெரிய கண்டம். ஐரோப்பாவில் உள்ள ஆறுகள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரிதும் பங்கு வகிக்கிறது. அந்த ஆறுகளோட பேரை 1 by 1 பாருங்கள். வோல்கா, டான்யூப், நீப்பர், ரைன், ரோன், போ, தேம்ஸ். நேரடி மக்களாட்சி வரையறு. மக்களாட்சினாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும். மக்களால் மக்களுக்காக மக்களை உருவாக்கும் ஆட்சி தான் என்னது? மக்களாட்சி. அப்போ நேரடி மக்களாட்சி அப்படிங்கும்போது நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றனர். மக்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு தேவையான ஒரு பிரதிநிதியை உருவாக்கி சட்டங்களை அவங்களே உருவாக்குறாங்க. அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிப்பர். பெரும்பான்மையாக எந்த சட்டத்துக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அந்த சட்டம் தான் இயற்றப்படுகிறது. அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வர். 17 ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் யாவை? அரசு கிராமப்புற மக்களுக்கு தேவையான கிராமப்புற மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அமைப்புகளை உருவாக்கியுள்ளது. அந்த அமைப்புகள் எதெல்லாம் அப்படின்னா ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. 5 மார்க் கொஷினுக்குள்ள ஆன்சர்ஸ் புக்கில் எந்த பேஜில் எந்த ரோமனில் எத்தனாவது கொஷின் கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.